சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான். அந்த வகையிலே ஐங்கால வக்து தொழுகை, ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பது, வசதி இருந்தால் ஹஜ்ஜி செய்வதும் ஜகாத்து கொடுப்பதும், இவை அனைத்தும் இஸ்லாமிய ஐம்பெரும் கடமைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரவான வணக்கமாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான வணக்கமாக இருந்தாலும் சரி, இபாதத் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இபாதத்தின் மூலமாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாகிய நம்மிலிருந்து எதை நாடுகிறான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்துகளை கொண்டு நோக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்பியத் என்னும் நெருக்கத்தை பெறுவதுதான் இபாதத்தை கொண்டு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். புகாரியிலே 509வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் ஆதானி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் என்னுடைய நேசர்களை நிந்தித்துக் கொள்கிறார்களோ, குரோதித்துக் கொள்கிறார்களோ, அவர்களோடு நான் போர் பிரகடனப்படுத்துகிறேன். மேலும் ஒரு அடியார், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரத்து அலைஹி வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு ஃபஇதா அஹ்பப்துஹு குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها وإن سألني لأعطينه ولئن استعاذني لأعيذنه. رواه البخاري. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நீண்ட ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அல்லாஹ் சொல்வதாக, ஒரு அடியான் பரவான வணக்கங்களை கொண்டும் சுன்னத்தான வணக்கங்களை கொண்டும் அவன் என்னை நெருங்குவானேயானால், அப்படி அவன் என்னை நெருங்குகின்ற பொழுது நான் அவனை நேசம் கொண்டு விட்டால், நான் அவன் பேசும் கையாக, அவன் பிடிக்கும் கையாக, பேசும் பேச்சாக, பார்க்கும் கண்ணாக நான் மாறிவிடுகிறேன் என்ற கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காண்பித்தார்கள். இந்த ஹதீஸிலே இருந்து நாம் விளங்கக்கூடியது, இரண்டு வகையான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நெருங்குவதற்கு இரண்டு வகையான நெருக்கத்தை பற்றி அல்லாஹ் இந்த ஹதீஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதில் ஒன்று குர்ப ஃபராயித் என்பதாகவும் குர்ப நவாஃபில் என்பதாகவும். குர்ப ஃபராயித் என்பது ஃபர்தான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவது. குர்ப நவாஃபில் என்பது சுன்னத்தான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவது. ஆக வணக்கங்களின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாகிய நம்மிடத்திலே இருந்து அல்லாஹ் நாடுவது, அல்லாஹ் விரும்புவது, அவனை நாம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக வேண்டும். எனவே இபாதத் என்று சொன்னால் அடியானுக்கும் ரப்புக்கும் இடையிலே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இபாதத் அமைந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு சில வணக்கங்களை ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான், சில வணக்கங்களை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயம் அல்ல. இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளின் மூலமாக ஒரு நோக்கம் இருக்கிறது, உன்னதமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய குர்பியத்தை நாம் அடைந்து கொள்வது என்பதுதான் உன்னதமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ப், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய அன்மை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குர்பியத்தை அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே இரண்டு வகையாக சொல்லி காட்டுகிறார். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். எனது அடியானுக்கு நான் அவனுடைய பிறடி நரம்பை விட அவனுக்கு நான் மிக அருகாமையில் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆனுடைய திருவசனத்திலே கூறி காட்டுகிறார். மற்றும் ஒரு குர்ஆனுடைய திருவசனத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபியே நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன், எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்பார்களேயானால் நீங்கள் சொல்லுங்கள், இன்னி கரீபுன், நான் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பரிசுத்த குர்ஆனின் மூலமாக அந்த குர்ஆனுடைய திருவசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்திலே இருந்து அல்லாஹ் தஆலாவுடைய குர்பியத் தொண்டு, அக்ரபியத் தொண்டு, இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் சிந்தித்து நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்ம அடியார்களாகிய நமக்கு அக்ரபாகவும் இருக்கிறான், குர்பாகவும் இருக்கிறான். அக்ரப் என்று சொன்னால் உள்ரங்கத்திலே, பாத்தினியத்திலே அல்லாஹ் நமக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறான். கரீம், குர்பியத் என்று சொன்னால் லாஹிரிலே, வெளிரங்கத்திலேயும் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகவும் சமீபமாக இருந்து கொண்டே இருக்கிறான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்பியத் என்பது லாஹிரன், வெளிப்படையிலே அவனுடைய குர்பியத் என்பது கரீபாகவும், பாத்தினன், உள்ரங்கத்திலே அவனுடைய குர்பியத் என்பது அக்ரபாகவும் மிக சமீபமாகவும் அல்லாஹ் தஆலா நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அடியார்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து அடியார்களுடைய தேவைகளை சதா பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்புக்குரியவர்களே, கண்ணியமான நேர்களே, தாய்மார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறான், சதா நம்முடன் இருந்து கொண்டிருக்கிறான், சதா நம்முடன் இருந்து நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் அவனுக்கு சமீபமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நமக்கு சமீபமாக இருந்து கொண்டே இருக்கிறான், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் அவனுடைய குர்பியத்திலே, அவனுக்கு சமீபத்திலே நாமல் இருக்கிறோமா? அவனுடைய குர்பியத்தை நாங்கள் தேடினோமா? அவனுடைய நெருக்கத்தை நாங்கள் தேடினோமா? அந்த சிந்தனை நமக்கு வந்ததா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்துகளின் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய குர்ப அவனுக்கு கிடைக்க இல்லை என்று சொன்னால், இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவன் பெற்றுக்கொள்ள இல்லை என்று சொன்னால், அந்த இபாதத் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயமாகவே மாறிவிடுகிறது. எனவே வணக்க வழிபாடுகளின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ் நம்மை கொண்டு நாடுவது, நம்மிடத்திலே இருந்து அல்லாஹ் நாடுவது, நாம் அவனை நெருங்கி செல்ல வேண்டும் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதாவும் அடியார்களாகிய எம்முடன் எமக்கு நெருக்கமாக இருந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அடியார்களாகிய நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை விட்டும், அவனுடைய திருசமூகத்தை விட்டும் நாம் பாவத்தின் காரணத்தினால் வெகு தூரமாக நாங்கள் விலகிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறோம். எனவேதான் இபாதத்துகளின் மூலமாக, வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு அவனுடைய குர்பியத்தை நாடுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறை அச்சத்தினால் கண்ணீர் வடித்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறை காதலுக்காக வேண்டி கண்ணீர் வடித்த மகான்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இறை அச்சத்தினால் கண்ணீர் வடித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எங்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று நாங்கள் நினைத்திருக்கிறோமா? உள்ளத்தால் நாம் அதை நாடி இருக்கிறோமா? யா அல்லாஹ், இந்த இபாதத்தின் மூலமாக உன்னுடைய அன்மை எனக்கு கிடைக்க வேண்டுமே, உன்னுடைய குர்பு எனக்கு கிடைக்க வேண்டுமே, என்று உன்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டுமே, உன்னுடைய பொருத்தத்துக்குரியவனாக நான் ஆக வேண்டுமே என்ற சேட்டம் எமது உள்ளத்திலே வந்ததா? அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு எத்தனை மூச்சுக்களை நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் இறை காதலை கொண்டு,
நாம் இபாதத்துகள் செய்யும் போது இறை அன்பின் மூலமாக உள்ளத்திலே அல்லாஹுடைய தேட்டமுடையவர்களாக, அல்லாஹுடைய இறை காதலுடைய தேட்டமுடையவர்களாக, அந்த இறை அன்போடு நாங்கள் அந்த இபாதத்தை செய்கின்ற பொழுது அந்த இறை அன்பென்பது, இறை காதல் என்பது அல்லாஹுடைய திருசமூகத்திலே நம்மை கொண்டு சேர்த்து வைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய குருபை நமக்கு தேடித்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மிடத்திலே இருந்து அவன் நாடுவது நாம் அவனை நெருங்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு நாடிக்கொண்டிருக்கிறான். எனவே பிரதானமாக இந்த ரமலானுடைய காலத்திலே, ரமலான் என்பது ஷஹ்ருல் குர்பா, அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதிகமாக ஃபர்தான சுன்னத்தான வணக்கங்களை செய்யக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய இறை வணக்கங்களின் மூலமாக யா அல்லாஹ் உன்னுடைய குருபை, உன்னுடைய அன்பையை, உன்னுடைய நெருக்கத்தை எங்களுக்கு நீ தந்தருவாயாக. சங்கையான ரமலானுடைய பொருட்டினால் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் மறைகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக, அதை விளங்கியவர்களாக, அதிலே தெளிவுபட்டவர்களாக, உன்னுடைய குர்பியத்தை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.